வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆஃப்டர் அ லாங் டைம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 4.5 months கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் vlog பண்ணி. ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அண்ட் ஐ வாண்ட் டு டேக் அ பிரேக். ஸோ அதனால் நான் vlog பண்ணலை. இப்போ மறுபடியும் நம்ம vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னன்னு தெரியலைங்க, ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் கேமரா ஆன் பண்ணுறதுனால அப்படியே ஒரு மாதிரி செட்டிங்ஸில் மாறி இருக்கு. ஸோ கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கே போயிட்டீங்க? நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சுடிதாக்கா எங்கே போயிருந்தீங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே, அதாவது நம்ம அவ்வளோவா ஆஃப்னா போடுறது கிடையாது. நிறைய பிரேக் எடுத்து தான் போட்டுட்டு இருந்தேன். சோஷியல் மீடியா டீடாக்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் vlog பண்ணலைங்க. அண்ட் இன்னொன்று காரணம் என்னென்னா, நம்ம வந்து இந்தியா போயிருந்தோம். இந்தியா போயிட்டு 2 days பிஃபோர் தான் நான் வந்தேன். இந்தியாவுக்கு போயிட்டு பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் vlogsம் பண்ணலைங்க. அண்ட் எங்களோட பேரண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க கேமரா எடுத்துகிட்டோன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்மளோட டைமை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் vlogம் பண்ணலை. நீயே திடீர்னு அவ்வளோ ஸ்பீடாக போகிற. ஆரத் ஹாய் காட்டுது. அண்ட் ஆரத் பார்த்தீங்கன்னா, ஆரத் வந்து எலிமெண்ட்ரி முடிச்சுட்டு இப்போது நெக்ஸ்ட் இயர், அதாவது இந்த இயர் வந்து மிட் ஸ்கூல் போகிறாரு. அந்த vlog கூட நான் vlog எடுக்கல, பட் கொஞ்சம் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் vlog இல்லைன்னா அடுத்த vlogல அதை கண்டிப்பாக நான் ஆட் பண்ணி விடுறேங்க. அண்ட் இன்னொரு மேஜர் லைஃப் அப்டேட்டும் இருக்குது. என்னன்னு நம்ம வீட்டுக்கு போயிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் ஒரு ரீசன். நாங்கள் வந்து நான் vlog பண்ணாததுக்கு நான் அவ்வளோ பிஸியாக வச்சுட்டு இருந்ததுன்னு எங்களை. அண்ட் பிரகாஷ்க்கு வந்து ஆஃப்டர் 2 monthsக்கு அப்புறம் ஆஃப்டர் 2 monthsக்கு அப்புறம் ஒய்ஃபும் பிள்ளையும் திரும்பி வந்திருக்கோம். 2 months பார்த்தீங்கன்னா பிரகாஷ் வந்து பேச்சுலர் லைஃப் தான். ஒரே பப்பிங்கு, பார்ட்டி, கிளப்பிங்கு, அப்புறம் வேற என்னம்மா, ட்ரிங்கிங்கா, அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர், கூட குவார்ட்டர் வாட்டர்லாம் இல்ல அப்படின்னா என்னம்மா வாட்டர். எனக்கு வேற ஞாபகம் இருக்கா, ஒரு வேலண்டைன்ஸ் டே. நீ ஏன் ரொம்ப ஸ்பீடா போற? 25 இது 35 இது சும்மா ஒரு இது ட்ரை பண்றேன். அங்க ஓரமா வந்து போலீஸ்கார் நிக்கிறார். நானே புடிச்சு கொடுத்துட்டு போறேன். சரி, எப்படி இருந்தது 2 months நாங்க இல்லாம? எனக்கு தெரிஞ்சு இது நீ இல்லாம, நீ இல்லனா ஒரு மாதிரி பதில் வரும். நீ பக்கத்துல இருக்கிறதுனால இன்னொரு மாதிரி பதில். இல்ல, நான் இல்லனே நினைச்சிட்டு நீ பதில் சொல்லு. இல்ல நினைச்சேன்னு சொல்லவா? என் பொண்டாட்டி இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ எப்போ வருவான்னு எனக்கு தெரியல. சோறு போட்டான்னு வச்சுக்கோ, சூப்பரா இருக்கும். சோறு போட்டானா வழி இல்லாம வெளியே ஆர்டர் பண்ண காண்டா இருக்கு. அண்ட் நான் வந்து ஆக்சுவலி இன்னொரு vlog எடுத்திருந்தேன். அதாவது மார்னிங் ஒரு கிளிப் எடுத்திருந்தேங்க, அதையும் இது கூட நான் ஆட் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பிரகாஷ் வந்து போலீஸ் கிட்ட மாட்டாம வீட்டுக்கு போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கே வந்தாச்சு, இதுக்கு மேல இன்னும் நாட்டுவான். அந்த ஓரத்துல இருப்பாரு போலீஸ்கார். Amma, there's literally a police guy in our neighborhood. That house has. நீங்க உண்மையை பேச வேண்டும். நாங்க இல்லாம, அதுவும் நான் இல்லாம, ஆரத் இல்லாம எப்படி இருந்தது 2 months? ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாஸ். ரொம்ப கஷ்டப்பட்டியா? ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப பயங்கரமா கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோங்க. கண்ணுல இந்த ரத்த கண்ணீரே வந்து. ஆமா, அதனால தான் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஃப்ளைட் வருதுன்னா இருக்க முடியாது. ஃப்ளைட் 4:30ங்க. அவர் 4:30க்கு தான் வீட்ல இருந்தே கிளம்புனார். அவர் எப்படி எங்களை மிஸ் பண்ணிருக்காருன்னு பாத்துக்கோங்க. யாராவது வைஃபை மிஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா 4:30க்கு 4 o'clockலாம் அங்க வந்து நிக்கணும். ஆனா 6:30க்கு வந்து சேர்ந்தாரு. எங்க நம்மளோட ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6:30க்கு வந்து சேர்ந்தார். 1.5 மணி நேரம் நாங்கள் ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரத்துக்கிட்ட வந்து நாங்கள் டேவிடு காத்துட்டு இருந்தோம். எனக்கு எல்லா குப்பையும் இருக்கா, எல்லா குப்பையும் எடுத்துக்கணும்னு இருக்கேன். வீட்டையும் குப்பையாக வச்சுருந்தாரு. நான் வரதுக்கு முன்னாடி கிளீனர்ஸை கூப்பிட்டதுனால ஓரளவு பரவாயில்ல. பட் கிச்சனை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றி வச்சுருக்காரு. தங்கம்மா இந்தா எடுத்து போய் ட்ராஷ் பண்ணி அதையும் எடுத்துடுறீ. ஆஹா, அதை வேறு எடுக்கணுமா? சரி, ஓகேங்க. நம்ம வந்து பிரகாஷ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு லாக் மட்டும் தான் பண்ணணுமா? எல்லாம் எடுத்துட்டியா? சரிப்பா, ஓப்பா. பிரகாஷ் ஸ்கூல் போறா.
ஓகே, ஸோ லைஃப் அப்டேட்னு சொல்லி, அதாவது எதுக்கு நான் வந்து vlog பண்ணலாம், இந்தியா போனது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, இருங்க உங்களுக்கு டைரக்டாவே காட்டுறேன் அந்த காரணம். என்ன நீயா எதை பாக்குற? ஏய், நீ இந்த வீட்டுல இருக்கிற நான் டடா சொன்னது இவங்களுக்கு, உனக்கு இல்ல. எல்லாரும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிச்சன் வால் கலர் மாத்திருக்கோம். இதுதான் லைஃப் அப்டேட்ல, இதுவும் ஒரு லைஃப் அப்டேட் தான் சொன்னேன். ஸோ வீடை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அது ஒரு காரணம். நம்ம வந்து vlogs பண்ணாமல் இருந்தது. நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து பெயிண்ட் பண்ணுறதுன்றது பெரிய கஷ்டங்க. கிச்சனை வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி வால்பேப்பர் இருந்தது, வால்பேப்பர் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணியாச்சு. அண்ட் வீட்டையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணோம். சந்திரமுகி மூவியில் வந்து கோபாலை வச்சுக்கிட்டு பெயிண்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி ஒரே ஒரு பெயிண்டரை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணோம். அது ஒரு காரணம். ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 days எடுத்துக்கிட்டாரு, half a month எடுத்துட்டாருங்க பெயிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக அதில் போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு மேஜர் இது என்னென்னா, நாங்கள் வந்து வீடு வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொரு வீடு பார்க்கலாம், பெரிய வீடு போகலாம், அதாவது பேஸ்மெண்ட் உள்ள ஒரு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடு தேடிட்டு இருந்தோம். ஸோ வீடு சர்ச் பண்ணுற இதில் இருந்ததுனால நான் vlog பண்ணல. அதுதான் மெயின் காரணம் நான் vlog பண்ணாததுக்கு. அண்ட் இந்த வீட்டை வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு போடலாமா இல்லை விற்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோங்க. பிரகாஷ் வந்து வித்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஏன்னா ரொம்ப இப்போ இருக்கிற எக்கனாமியில் இந்த வீட்டையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு இதை ரெண்ட்டுக்கு விட்டுடலாம், பட் எல்லா காசையும் எடுத்துகிட்டு போய் இன்னொரு வீட்டில் போட வேண்டாம் அப்படின்றதுனால இதை வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைமல்டேனியஸாக இதை விற்றுட்டு அப்படியே வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு 2 ஆஃபர் வந்துருச்சு வாங்குறதுக்கு. ஒரு ஆஃபர் நான் கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நம்ம ஒரு ஆஃபர் வந்தது. இன்னொரு ஆஃபர் வந்து ஆல்மோஸ்ட் அக்செப்ட் பண்ணுற இதில் போயிட்டு சரி வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு வீடு கிடைக்கல அப்படின்னு நாங்கள் தான் வேண்டாம் அப்படின்னு பேக் அடிச்சிட்டோம். இல்லை, நான் சும்மா கையில் வரதான் பார்க்குறேன். எனக்கு என்னென்னா இந்த வீடை விற்க வேணாங்க, எனக்கு இந்த வீடு வச்சுக்கணுன்னு தான் ஆசை. ஏன்னா இது ரொம்ப ராசியான வீடு, ரொம்ப ரொம்ப ராசியான வீடு எங்களுக்கு இது. ஸோ எனக்கு இந்த வீடை விற்க வேண்டாம் அப்படின்ற ஒரு இதுதான். பிரகாஷ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இங்கே இப்போ இருக்கிற எக்கனாமியில் எல்லா காசையும் எடுத்துகிட்டு போய் இன்னொரு வீட்டை போட்டுட்டு அதுக்கு வந்து அப்கிரேட் தான் பண்ணுறோம். ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக இதை வித்துடலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து அவர் ஃபைனலி என்னோட இதுக்கே வந்துட்டார். ஏன்னா நம்ம வீடு போயிடுறது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எந்த வீடும் கிடைக்க மாட்டேங்குது. அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு பிடிச்ச மாதிரி வீடு கிடைக்க மாட்டேங்குது. அங்கே போய் ஆஃபர் போடலான்னாங்க, எங்களுக்கு முன்னாடி ஒரு 2 ஆஃபர் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீட்டை வச்சுக்கிட்டே நம்ம வீடு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டு விட்டாச்சு. ஸோ இப்போதைக்கு வீடு மட்டும் தேடிட்டு இருக்கோம், வீடு போடுற மாதிரி இல்லை. சூப்பராக இருக்குடா. ஆரத்தோட ஸ்கூல் ஷாப்பிங் நடந்துட்டு இருக்குங்க. காஸ்கோ போயிட்டு அவனுக்கு பேக் இதெல்லாம் கொஞ்சம் தேவையான இருந்தது, அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதையும் போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் இன்னொரு மெயினான இது என்னென்னா, அந்த ஜீவோக்காக தான் போனோங்க. ஆனியன் வாங்கி எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஃப்ரூட் ஃப்ளை இருக்கு இல்லைங்களா, அது அதிகமாக வளர விட்டுட்டார். ஸோ நான் வந்து இந்த ட்ராப் மாதிரி ஒன்று ஆப்பிள் சைடர் வினிகர் போட்டு அது வச்சுருக்கேன். ஸ்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்செக்ட் இருக்குது. அந்த ஃப்ளை மழை ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து மார்னிங் வந்து அந்த ட்ராப் மாதிரி வச்சேங்க, இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் ட்ராப் வச்சேன். பட் எதுவுமே அந்தளவு விழலை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு மணி நேரத்தில் வந்துடும். இதில் ஒன்றுமே இல்லைங்க. அதுலையாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது, பட் அதில் ஒன்று கூட இல்லை. இந்த ஃப்ரூட் ஃப்ளை இன்செக்ட் இருக்கிறதுனால ஜீவோ வாங்குறதுக்காகவே மோஸ்ட்லி இந்த காஸ்கோ போனது. இன்னொன்று இங்கே 4 இல்லை, அதில் எதுலேயே இருக்கு 4 மிஷின்ல அதில். ஆமா 2 machines 4 refills. இன்னொரு மிஷின் எங்கே போட்ட? ஒரு மிஷின் தான் இங்கே இருக்கு. ஏன் ஆக்சுவலி 6 மிஷின்ஸ் வந்துச்சு லாஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது.
இப்போ 2 தான் வருதா? அம்மா 6 cartridges too. இல்ல பட்டோ, நான் மிஷின்ஸ் லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது லாஸ்ட் 4 இருந்தது. இப்போ 2 ஆக்கிட்டாங்க. அதை எடுத்து இங்க போட்டுரு பட்டோ, இங்க போடு. அண்ட் இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஓப்பன் பண்ணேன். கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணது. இன்னும் அடப்பாவீங்களா, ஒரு லக்கேஜ் மேலே ஒன்று வச்சுருக்காங்க. இன்னும் ஓப்பன் பண்ண வேண்டியது நிறைய இருக்குங்க. நான் இல்லாததுனால பார்த்தீங்களா வீட்டில் ஒரே பார்ட்டி. இதுதான் எங்கள் வீடே பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஹால் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 4 சூட்கேஸாக இல்லை 3 சூட்கேஸ் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது. இது மட்டும்தான் காலி, அதனால தான் மேலே வச்சுருக்காங்க. நாளைக்கு தான் ஓப்பன் பண்ண போகிறேன். நாளைக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்தியாவில் நான் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அம்மா கொடுத்து விட்டு தக்காளி தொக்கு வேறு இருக்குது. அதை வந்து தக்காளி தொக்கில் வந்து எண்ணெய் விட்டு அதை கொஞ்சம் ஆற வச்சு அதையும் எடுத்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த வருஷம் ஜெட்லாக் ரொம்ப மோசமாக இருக்குங்க. எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா ஒரு 1 டே இருக்கும். நெக்ஸ்ட் இயர்லேருந்து எப்படியோ நான் வந்து மேனேஜ் பண்ணிவிடுவேன். பட் இந்த வாட்டி வந்து ஆல்மோஸ்ட் 2 days ஆகிடுச்சு. எனக்கு 3rd டே. மார்னிங் 2 o'clockலாம் எழுந்து உட்காந்துக்கிறேன். அண்ட் இப்போ 5 o'clockலாம் 4:30க்குலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கம் வந்துடுது. ஸோ அதனால தான் பிரகாஷ் வந்து நீ தூங்காது அப்படின்ட்டு காஸ்கோ கூப்பிட்டு போயிட்டார். நாங்கள் மோஸ்ட்லி சண்டேஸில் காஸ்கோ போவே மாட்டோம். பட் வீட்டில் இருந்தால் தூக்கம் வருது அப்படின்றதுக்காகவே காஸ்கோ கூட்டிகிட்டு போயிட்டார். ஸோ இதுதான் எங்களோட லைஃப் அப்டேட். இப்போதைக்கு வந்து வீடு தேடிட்டு இருக்கிற இதில் இருக்கிறோம். அண்ட் நம்ம அப்போது அதாவது நாங்கள் வந்து 6th ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது நாங்கள் அப்போ தான் ஆரம்பித்தோம். 6th ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வீடு சர்ச் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ க்ரைட்டீரியா பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. எங்களுக்கு வந்து ஒரு 4 bedroom ஹவுஸ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரைட்டீரியா மட்டும்தான் இருந்தது. அண்ட் ஸ்கூல் ஜோன் 2 மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போது நிறைய இருக்குங்க. ஸ்கூல் ஜோன் மட்டும் இல்லை, 6த்தும் வந்து எங்கள் கூட சேர்ந்துருச்சு. நல்ல ஸ்கூல் ஏரியா இருக்கணுமா, அவர் ஒரு 3 ஸ்கூல் சொல்கிறார். அந்த ஏரியாவில் தான் அவருக்கு வந்து வீடு வேணுமா. அண்ட் பேஸ்மெண்ட் வீடு நல்லா இருக்கணும், பேஸ்மெண்ட் சூப்பராக இருக்கணுமா. பிரகாஷும் 6த்துக்கும் பேஸ்மெண்ட் நல்லா இருக்கணும். எனக்கு வந்து கிச்சனும் வீடுமே எனக்கு ஃபுல்லாகவே நல்லா இருக்கணும். நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக போயிட்டே இருக்குது. நம்ம கூட இப்போ 6th சேர்ந்ததுனால ஈஸியாக வீடு கிடைக்கவே மாட்டேங்குது. நம்மளுக்கு பிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக வேறு யாராருக்கும் அது பிடிச்சிருது. ஒரு 4 பேர் 5 பேராவது நிற்கிறாங்க அந்த க்யூவில். அண்ட் இப்போ வீடு வாங்குறதுன்றது நாட் தேட் ஈஸியாகவும் இருந்து போச்சு. இப்போலாம் நன்றாக பாற்றுக்கொள்ளவும் பார்த்தீங்களா, நம்மளே ஓட்டிகிட்டு இருக்க பார்த்தீங்களா. ஏதோ என்னால் முடிஞ்சது. சரி பிரகாஷ், நான் வந்து vlog பண்ணட்டுமா வேண்டாமா? vlog பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டுமா? பண்ணுமா? ஏமா ஏமாண்ணா? நீ அதுக்கு காரணம் சொல்லணும். சரி வேணாம், பண்ணாது. பண்ண வேணாமா? அதுக்கும் காரணம் கேட்காது. இல்லை, நான் காரணம் கேட்க மாட்டேன். ஸோ பிரகாஷே சொல்லிட்டாரு, நான் vlog பண்ணுறது ஸ்டாப் பண்ணுவேன். பொய்யால இதைத்தான் நீ வந்து இது பண்ணுவியா? நீ அதாவது நீ கண்டினியூஸா பண்ணிட்டே இரு. அவங்களுக்கும் வந்து அது என்டர்டைன்மெண்டா இருக்கும் இல்லையா? கரெக்ட். பட் இப்பெல்லாம் வந்து நம்மளோட என்ன சொல்றது, போர் அடிச்சிடும்ல. ஆல்மோஸ்ட் நம்ம 8 years பண்ணிட்டு இருக்கோம். 8.5 years vlog பண்ணிட்டு இருக்கேன். நம்மளை பார்த்து போர் அடிச்சிடாதா? இந்த பாரு, விலாக்லாம் பார்த்தேன்னா சீரியல் மாதிரி, சிறகடிக்காசை, பொன்னியின் ஸ்டோர் சீரியல் மாதிரி. நீங்க டெய்லி போட்டேன்னா அவங்களும் வந்து டெய்லி பார்த்துட்டு எதனா கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீ என்னைக்காவது ஒரு நாள் வெப் சீரிஸ் மாதிரி விட்டேன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் பார்ட் வரும்போது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே வேற எதனா சீரியல் பார்த்துட்டு வேற எதனாவது கண்டினியூஸாக எதனா ஒன்று வரும், அதை பார்த்துட்டு ஃப்ரீயாக விட்டுருவாங்க. என்னங்க, கரெக்டான ஒரு கம்பேரிசன் தானே? ஓகே. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் நிறைய vlog பண்ண ட்ரை பண்ணுறேங்க. நடுவில் என்னன்னு தெரியல, எனக்கு வந்து அந்த இது போயிடுது. ஆக்சுவலி நான் வந்து இந்த vlogs எதுக்கு நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எதுக்கு பண்ணிகிட்ருக்கேன்னா, எங்களோட மெமரியை வந்து ஒரு டிஜிட்டல் மெமரி மாதிரி, டிஜிட்டல் ஆல்பம் மாதிரி நான் இதை வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ வீட்டில் நடக்கிற எல்லாமே நல்லது, அதாவது எங்கள் ஃபேமிலியில் எங்களோட லைஃப்பில் நடக்கிற நல்லது எல்லாத்தையும் வந்து ஒரு மெமரியாக வந்து டிஜிட்டல் மெமரியாக நான் ஸ்டோர் பண்ணுறது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்திருந்தால் மேபி நான் கண்டினியூஸாக vlog பண்ணிகிட்ருப்பேன். பட் இதை வந்து ஜஸ்ட் பேஷனாக பண்ணிகிட்ருக்கிறதுனால அப்பப்போ நம்மளுக்கு வந்து அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அப்படியே கம்மியாகுது. திடீர்னு ஓகே vlog பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அப்படி தான்
மேபி நான் ப்ரொஃபஷனாக எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். பட் இப்போ ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய விளாக்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து சந்தோஷ் போயிருந்தோம், நான் ஆறுத்து அப்பாலாம் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த சைட் வாக்கில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதாவது என்னென்னா ஒரு டைம்லலாம் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் பப்ளிக்கில் கேமராஸ் எடுக்கிறதுக்கு. பட் இப்போ வந்து நார்மலாக ஆகிடுச்சு. அண்ட் பீப்புளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுல ஒன்றுத்தையே பார்த்துட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்களோ அப்படின்னு தான் நான் கொஞ்சமாக அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னமோ பேசிட்டு அப்படியே வேறு டிவியை வேறு பார்த்துக்கிட்டு அப்படியே டைவெர்ட் ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்சு ஆக்சுவலாக உன்னோட பிளாக்ல மசாலாலாம் கொஞ்சம் தடவணுமா? எந்த மசாலா? சில்லி மசாலாவா கரம் மசாலானா? இந்த மாதிரி நமக்குள்ள சண்டை வந்து ஒரு நாள் அடிச்சு எனக்கு பிளாஸ்டிக் ஓட்டணும், நான் ஒரு நாள் உன்னை அடிச்சு பிளாஸ்டிக் ஓட்டணும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரித்த அடிச்சு அவன் கொஞ்சம் பிளாஸ்டிக் ஓட்டணும். இல்ல அப்படி கிடையாது. ஆக்சுவலி இப்பெல்லாம் பிளாஸ்டிக்கை விட என்ன இது பண்றாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆகுது, எனக்கும் உனக்கும் டைவர்ஸ் ஆகுது, ரெண்டு ஒண்ணு தானே, எனக்கும் உனக்கும் பிரச்சனை, உனக்கும் எங்க அம்மாவுக்கும் பிரச்சனை, எனக்கும் உங்க அம்மாவுக்கும் பிரச்சனை இப்படின்னு பேசணும்னு வச்சுக்கோ, ஜனங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்கா சீரியல் மாதிரி போயிட்டு இருக்கு. சீரியல் பிளாக் வந்துட்டு ஒரு பாண்டியன் ஸ்டோர், எப்படி பாண்டியன் ஸ்டோர் இல்லன்னா சிறகடிக்க பாண்டியன் ஸ்டோர் பாத்துக்கிட்டு ஒரு சீரியல் எடுத்துக்கிட்டேன்னா 2 months இல்லாதது அவரு சூப்பரா போயிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, யாரா பாப்பாங்களா? ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கணும், அதாவது ஒரு காரசாரமான ஒரு இதெல்லாம் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, எல்லாரோட லைஃப்லயும் பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது சண்டை இருக்கும், மாமியார் மருமகளுக்குள்ளேயும் சண்டை இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் பிரச்சனை இருக்கும், இல்லாமலாம் இல்லை. அதெல்லாம் அது 4 செவத்துக்குள்ளேயே சார்ட் அவுட் பண்ணிட்டு விட்டுடணும். அதை வந்து கொண்டு வந்து யூடியூப்லையோ சோஷியல் மீடியாலேயோ இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறதுன்றது நான் பண்ண மாட்டேன். என்ன பிரச்சனை இருந்தால் அதே மாதிரி நான் நிறைய பார்க்குறேன், எனக்கு டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி, அந்த புருஷனை பற்றி வந்து பேசுறதும், ஹீ இஸ் நாட் அ கிரீன் ஃபாரஸ்ட், வந்து நார்சிஸ்டிக் என்னென்னமோலாம் பேசிட்டு இருக்காங்க. கிரீன் ஃபாரஸ்ட்லையா, ரெட் ஃபாரஸ்டா, ரெட் ஃபிளாகா, நான் நிறைய இப்போ அதுதான் அந்த மாதிரி vlogs தான், அதாவது அந்த மாதிரி டாக்ஸ் இல்ல, அந்த மாதிரி டாக்ஸ்லாம் பார்க்கறதுலாம் அவ்வளோ இது போடுது. எல்லா வீட்லயும் எல்லா பிரச்சனையும் இருக்கதான் செய்யும். இப்போ எனக்கு இவளுக்கும் வந்து நாங்களாம் குடி சண்டைலாம் போட்டுட்டு இருப்போம். பட் அதெல்லாம் எடுத்து போட்டோன்னா அதெல்லாம் பார்த்து தான் வந்து மக்கள்லாம் சுவாரஸ்யம் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அது வேண்டாம், அந்த மாதிரி இதுவே வேணவே வேணாம், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இதுவும் வேணாம் எனக்கு. ஸோ பேசிக்காக என்ன நடக்கும், எங்களுக்கு காசு வரும், எங்களுக்கு நிறைய காசு வரும், ஆனால் என்ன ஆகும், மானம் போகும். மானம் போறது இல்ல பிரகாஷ். இப்பெல்லாம் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க, அத ஒரு ஆக்சுவலி அது நிச்சயமாவே வந்து நடக்க மாட்டேங்குது. அவங்க வந்து they are creating a fight. ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு வீட்ல வந்து சண்டை போடுற மாதிரி போடுவோம், நம்ம போய் உட்காந்து தனித்தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சு போய் பேசுவோம். நீ என்ன கத்துற? சும்மா மசாலா இல்ல சப்பா. ஸோ அம்மா அப்பாக்குள்ள பிரச்சனை, அம்மா பொண்ணுக்குள்ள பிரச்சனை எடுத்துட்டு வந்து அவங்கவுங்க, நான் என்ன சொல்றேன்னா அவங்கவுங்க சைடு அவங்கவுங்க நியாயம் இருக்கும். ஒரு ஹஸ்பண்டை பற்றி நான் நேற்று ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ஜஸ்ட் லைக் தட் ஒரு இந்த ஃபீல்டில் வந்துடு. ஒரு பொண்ணுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகுது, அவன் புருஷன் வந்து நார்சிஸ்ட் எனக்கு வாயில விட மாட்டேங்குது, அவன் புருஷன் நார்சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை பாட்டு இஷ்டத்துக்கு பேசுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவன் புருஷனை நல்லா வீடியோலாம் காமிச்சு எல்லாம் பண்ணிட்டு, எல்லாம் வந்து வீடியோவில் வந்து மேக்கப் பண்ணுறதும், வீடியோவில் வந்து வீடை டெக்கரேட் பண்ணுறதும் இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தது. எல்லாருக்குமே அந்த ஹஸ்பண்டை தெரியும், நாளைக்கு அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அவன் வந்து வேற ஒரு லைஃப்பை பார்த்துட்டு போகும்பொழுது பீப்புள் வில் பி ஜட்ஜிங் ஹிம். நீ வந்து உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைனா உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க, அவனை வந்து கெட்டவன், அவன் நல்லவன், அவன் இப்படி, அவன் அப்படின்னா, அப்போ நீ வந்து அவனை பற்றி பேசுகிறீங்களே, அவங்கள பற்றி you will be going through lot of things. இப்போ பேசிக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே எல்லார் வீட்லேயும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு vlog வந்து ஒரு சைடில் போட்டு ஒரு சமைக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு சீரியல் மாதிரி உட்காந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த vlogலேயும் வந்து பிரச்சனை சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து ஃபீல் குட் மூவிஸ் மட்டும் பாருங்கள், அப்போ தான் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் vlogக்கும், அதே மாதிரி தான் சீரியல்ஸுக்கும், அதே மாதிரி தான் வெப் சீரிஸ்க்கும். இப்போ வந்து நான் வந்து கடுக்கடுன்னு இருக்கேன், அப்போ வந்துட்டு இன்னொரு சண்டையை நான் பார்க்குறேன், உங்கள் பிரச்சனையை கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், என் மைண்ட்லேயும் திருப்பி அதே மாதிரி பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், அது எப்படி, அது அவன் போட்டு இப்படி சொல்லுவான், அது எப்படி, அது நீங்கள் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசுவீங்க, இன்னும் நம்மளே வெறி ஏற்றிப்போம். அதுதான் வந்து பெரிய பிரச்சனையே.
ஸோ அப்போ அந்த டைமில் என்ன ஆகும், உங்களோட நார்மல் இப்போ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்க, லைட்டாக எதனா கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிட்டு அதை வந்து அவங்க மேலேயும் காமிப்பீங்க. ஒரு நல்ல விளாகு, ஒரு நிறைய பேர் இப்போ மகாப்பெல்லாம் வந்து காமெடியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரியங்காவும் நிறைய இந்த காமெடியெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ கோவிட் டைமில் வந்து அவங்களும் நிறைய விளாக்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய ஒரு ஃபீல் குட் விளாக்ஸ் இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்குன்னு அவங்களும் வந்துட்டு பாசிட்டிவாகவே காமிக்க மாட்டாங்க. கையில் அடிபட்டதுன்னா அடிபட்டதுன்னு சொல்லுவாங்க, காலில் அடிபட்டதுன்னா அடிபட்டதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி விளாக்ஸ் தான் வந்து அதிகமாக போகும் வியூஸுமே. நல்ல விளாக்ஸ், இன்ஃபர்மேட்டிவ் விளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவு உங்களுக்கு வந்து எதுவும் போகிறதில்ல. ஸோ எதுக்கு இதை சொல்ல வந்தேன், நான் எதுக்கு சொல்ல வந்தேன், இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா ஒன்லி டாக்ஸிக்காக தான் இருக்குது. அண்ட் குட் திங்ஸ் எனக்கு தெரிஞ்சு கற்றுக் கொடுக்குற மாதிரின்றது தெரியல. நிறைய பெப்டாக் மாதிரி பண்ணியாச்சு. ஆமாம், நிறைய பேசிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:50. நான் இப்படியே இருந்தேன்னா இப்படி தூங்க ஆரம்பிச்சிருவேன். கொஞ்சம் சூட்கேஸ் கொண்டு போயிட்டு மேலே வச்சுட்டு க்ளோத்ஸ் வந்து அன்பேக் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி காஃபிலாம் எனக்கு வேண்டாமா, நீ வேணால் காஃபி போட்டு குடிச்சிக்கோமா. எனக்கு வந்து ஐஸ்கிரீமே வந்து சாப்பிட்டது ஃபுல் ஆகிடுச்சு. காஸ்ட்ஃபுல்லாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தோம். ஸோ இதுதாங்க எங்களோட லைஃப் அப்டேட். எல்லார் வீட்லேயும் எதுக்கு போனால், இந்தியாவுக்கு போனால் அந்த வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பழம் இருக்கும், அப்புறம் வேறு என்ன இருக்கும், ஏதாவது வந்து சாப்பிட்றது, அதாவது லஞ்ச் வர மாட்டேங்குதே, நிறைய ரோல் ஆகுது. ரொம்ப வருஷமாக ஆனதுனால, ரொம்ப மாதமாக ஆனதுனால விளாக் பண்ணுறதுக்கு வர மாட்டேங்குது. என்ன இது யாராளுக்கு என்னென்னமோ போயினுக்குது. ஓகே, எதே சாப்பாடு இருக்கும், சாம்பார், சட்னி, இது மாதிரிலாம் இருக்கும். அதுவும் இருக்குது உள்ள. இவர் வாங்கி வச்சிருக்கிற ஸ்வீட்ஸையும் சேவரிஸையும் நான் வந்து ஒரு கடையாக போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி இன்னொரு வீடு நாங்கள் கட்டிடலாம். அந்தளவு வாங்கி வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள், ஒரு சிலதை வந்து நான் தூக்கி போட்டுட்டேன். ஏன்னா எல்லாம் ஓப்பன் ஆகி அப்படியே நாரி போயிருந்ததுனால அப்படியே தூக்கி நான் ட்ராஷ் பண்ணிட்டேன். இங்கே ஒரு ஸ்வீட் ஆகிடு பெல்லம் காஜு கேஷ்யூ பார்னு சொல்லிட்டு ஒன்று, ஓகேங்களா. அப்படியே திருப்பினீங்கன்னா PS4 பக்கோடா, ஓகேங்களா. அப்படியே இப்படி திருப்பினீங்கன்னா இங்கே பாருங்க மெட்ராஸ் மிக்சர். இதெல்லாம் நான் வாங்கினது கிடையாது, எல்லாம் இங்கே கிடைக்குதுன்றதுனால ஒன்றா வாங்கி அவ்வளோ ஸ்டாக். அதுக்கப்புறம் இன்னொரு PS4 மிக்சர் வச்சு பகோடா வந்து நேற்று நைட்டு அப்பாவும் பிள்ளையும் காலி பண்ணிட்டாங்க. இது வந்து அந்த வீல் சிப்ஸ் கிடைக்குறீங்களா பட்டேல் பிரதர்ஸில், அது இந்த ஒரு டப்பாவில். அப்படியே என் பேண்ட்ரியை திருப்பினீங்கன்னா அது ஏன் தெரியல ரொம்ப லைட்டாக, அது ஆட்டோவில் வச்சுருந்தால ரொம்ப லைட்டாக இருக்குது. ஒரு செகண்ட் இருங்க. ஓகே, ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். என் பேண்ட்ரியை வந்து அதாவது நம்ம இது வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வச்சுருப்போம், ஆனால் இவர் பிரகாஷ்க்கு தேவையான ஐட்டம்ஸாக வச்சுருக்காரு. இந்த உப்பு டப்பா எடுத்தோம், அதாவது உப்பு இல்லை புளி டப்பாவை எடுத்தோன்னா உள்ள ஐயோ எப்பா இங்கே என்னது, இங்கே வந்து அதே ஏம்மா எத்தனை வீல் சிப்ஸ்மா, அதே வீல் சிப்ஸு சாப்பிட்டு பாரியை வந்து கட்டி இப்படி வச்சிருக்காரு, ஓகேங்களா. அப்படியே அப்படியே இன்னொன்று திருப்பினீங்கன்னா இங்கே வந்து ஐயோ கண்ணு போடட்டும், எல்லாம் போடட்டும், மேங்கோ டார்க் சாக்லேட் அது, ஓகேங்களா. அடுத்தது அப்பா இங்கே பாருங்க, இங்கே வேறு எதுவும் இல்லை, ஏன்னா அங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் அப்படியே இந்த செக்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு குக்கி, என்னமோ குக்கி வாங்கி வச்சுருக்காரு. என்ன குக்கி இது, கோகனட் குக்கி, ஓகேங்களா. இதை இழுக்கிறேங்க, அப்படியே நிரம்பி வழியுது. கராச்சி ஃப்ரூட் பிஸ்கெட்ஸ், இது ஏதோ சாப்பிட்டு பாரி. அதுக்கப்புறம் பட்டர் முறுக்கு, ஹேண்ட் முறுக்கு, வேர்க்கடலை, அப்புறம் இது என்னது, இது வந்து இன்னும் மிக்சர், அங்கே முறுக்கு, பீனட் ரோஸ்ட். இதில் வந்து தனியாக லூஸில் ஒரு பீனட், இங்கே விற்கிற பீனட் ஏதோ ஒன்று வாங்கியிருக்காரு, ஏதோ பிராண்ட் பேர் போட்ட ஒரு பீனட் இது. அப்புறம் நிறைய பீனட் இதுவாக உள்ளே இருக்குது. இது ஃபுல்லாக இருக்குங்களா. அப்படியே உள்ளே பார்த்தோன்னா இதெல்லாம் நான் வாங்கி வச்சுட்டு போனது, ஸோ அதனால் இடம் இல்லை. இங்கே சாக்லேட்ஸ், ஓகேங்களா. அப்படியே இப்படி இழுத்திங்கன்னா
இது நல்ல வேலை, இதெல்லாம் ஒன்றும் ஃபில் பண்ணல. ஓகே, இந்த சிப்ஸு அப்படியே கீழே வாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கான கிராசரிஸ் வந்து அதை விடவே அதிகமாக வாங்கி வச்சுக்கிறார் பாருங்க. ஐயோ, நான் இவரை வச்சுக்கிட்டு மெட்ராஸ் மிச்சர், ஸ்பெஷல் மிச்சர். இந்த கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் கூட இப்படி இருக்காருங்க. எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸாக குவிஞ்சிருக்கு. இது பத்தாதுன்ட்டு வேற என்னம்மா வச்சிருக்க? காரில் கூட வச்சிருக்கியாமா? மேலே அவர் பெட்ரூமில் கொஞ்சம், கெஸ்ட் ரூமில் கொஞ்சம், அவர் எங்கெல்லாம் ஆஃபீஸ் ரூமில் இருக்கா இல்லையா? ஆஃபீஸ் ரூமில் இல்லை, ஆஃபீஸ் ரூமில் அதனால வேலை செய்யும்போது சாப்பிட மாட்டிங்களோ? ஏன்னா வேலை செய்கிறது நீ கீழே தானே, நான் இல்லைன்னா வேலை செய்கிறது கீழே தான். ஹலோ, ஐம் டாக்கிங் டு யூ. நான் போயிட்டு வெறும் சேவரிஸ்க்கு மட்டும் நம்ம எடுத்து பார்ப்போமா? சேவரிஸ்க்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு. என்ன பண்ணணும் ஒன்னாப்பா? அதான் நான் உன்னை விட்டு போனப்போ இருந்த வெயிட்டை விட டபுள் மடங்கு ஆயிருக்கேன் இப்போ. கண்டுக்கூடாது, கண்ணு போட போறா கண்டுக்கூடாதுன்னு. ஆருத் வந்து இந்த வாட்டி சூப்பராக எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுச்சுங்க. வேற லெவல் சர்ப்ரைஸ். ஒரு லிப்ஸ்டிக்கும் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கும் வந்து நெயில் பாலிஷும் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. மேபிளின் நியூயார்க்கோட லிப்ஸ்டிக்கும் லாக்மே நெயில் பாலிஷும் வாங்கி கொடுத்தாங்க. அந்த வீடியோ, நான் குட்டி வீடியோ வந்து நான் இதுலேயும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். நான் வாங்கினேன் இந்த லிப்ஸ்டிக் நான் வாங்கினேன். இது லிப்ஸ்டிக் அடா நெயில் பாலிஷா? ஐ மீன் நெயில் பாலிஷ். இதான் லிப்ஸ்டிக், இது நெயில் பாலிஷ். பாருங்க, சூப்பரா இருக்குது நெயில் பாலிஷ். எப்பா, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்றீங்களா சூட்கேஸை மேலே கொண்டு போறதுக்கு? இது வந்து காலின்றதுனால பிரச்சனை இல்லை. அண்ட் இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சுங்க. இது மட்டும்தான் நம்ம வந்து பிரகாஷ் போட்டு வச்சுருக்காரு, எதுவுமே போடல. இதுக்கு வந்து நான் என்னோடய ஹெல்ப்போடு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குங்க. இந்த ஃபோட்டோஸ் போடணும், அடுத்தது அங்கே இருக்கிற டெக்கர்ஸ் எடுத்து வைக்கணும், கராஜில் இருக்கிற பாக்ஸஸ்லாம் எடுக்கணும். நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோன்னா வேறு வீட்டுக்கு போயிடுவோம், அப்போ வந்து எல்லாத்தையும் திருப்பி பேக் பண்ணணும் அப்படின்றதுனால அதை பிரகாஷ் வந்து அன்பேக் பண்ணி எடுத்து வைக்கவே விடலை. அப்படியே இருக்கட்டும், நம்ம வந்து எப்படி இருந்தாலும் போயிடுவோம், ஜூன் ஜூலையில் வேறு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு இருந்தார். ஸோ இப்போ தான் நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு கிடைக்கிற வரைக்கும் இங்கே இருக்கலாம் அப்படின்ற பிளான்றதுனால திருப்பி எல்லாத்தையும் எடுத்து போடணுங்க. எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாம், ஆரத்தோட ஃபோட்டோஸ்லாம் இங்கே இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் கூட ரிமூவ் பண்ணியாச்சு. யாராவது வாங்கலாமா? யாருமே வர மாட்டேங்கிறீங்க, என்னால் தூக்க கூட முடியல. இதில் யாரோட ட்ரெஸ் இருக்குது யாருக்குட்டி? தெரியலையே. இது எனக்கு தெரிஞ்சு எந்த தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நானாவது இருக்கும். நானாவோட குர்த்திஸ். நானா உன் குர்த்தி வேணுமாண்ணா? வெயிட் பண்ண போட்டுறாரு. ஐயோ வேணாண்டி தங்கம், 23 kg. சரி வேண்டாம் விடு நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கலாம். நீ காலில் போட்டுக்கிட்டியா? ஐயோ என் சொல்லும். அது காலில் போட்டுனா நீ எப்படி அழுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். காலில் போட்டேன். வேண்டாம் விடு. ஓகே, நம்ம வந்து நானும் கை பிடிக்கிறேன், 2 பேரும் எடுத்து போய் மேலே போட்டலாம். ஓகே 3 2 இல்லை நீ ஓகே. சூட்கேஸ் ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக வந்து எங்களோட வெட்டிங் ஆல்பம் எப்படியோ தெரிஞ்சிருச்சு. சரி, வெட்டிங் ஆல்பம் கொண்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் எல்லா துணியும் கலைச்சி போட்டு அப்படியே எடுத்துட்டாரு. என்ன எல்லாத்தையும் எடுக்க கூட விடலைங்க. நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பண்ணால் கூட கேட்கல. வெட்டிங் ஆல்பம் கைவிட்டு எடுத்துகிட்டு வெட்டிங்கையும் ரிசப்ஷன் ஆல்பமையும் பார்த்துட்ருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. இப்போ தான் நான் வெட்டிங் ஆல்பம் அண்ட் ரிசப்ஷன் ஆல்பம் கொண்டு வந்தேன். இன்னும் வந்து என்கேஜ்மெண்ட் ஆல்பம் வந்து கொண்டு வரதுக்கே பத்தலைங்க. இதுவே ஆல்ரெடி வெயிட் அதிகமாகிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு சூட்கேஸ் தான் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. இன்னும் 2 சூட்கேஸ் இருக்குது. அது நாளைக்கு தான் ஓப்பன் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த vlog கண்டிப்பாக நான் என்னெல்லாம் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.